செப்டம்பர் 13. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133வது அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய இரட்சகரைப் போல நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போமாக. சகோதரருடன் ஆவியிலும் சமாதானத்திலும் ஒன்றுபட்டு வாழ்வதே அவருக்கு விருப்பமானது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் சண்டை செய்யும் குணம் நம் பகைவனான சாத்தானோடும் சகல மாமிச பாவங்களோடும் மட்டுமே எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாமும் மற்ற எல்லா சகோதரர்களும் இந்த மாமிச இச்சைகளையே எதிர்த்து போராட கடமைப்பட்டுள்ளோம். இதுவும் நம்முடைய இரட்சகரின் பாதையிலே சகல நற்குணங்களுடன் செயல்பட்டு நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சகலருக்கும் நன்மை செய்து விசேஷமாக விசுவாச வீட்டாருடன் சமாதான கட்டிலே வளர முயல வேண்டும். ரீப்ரிண்ட் 3246. வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்திலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதிக்கான ஒரு பகுதி. இதோட மைய கருத்து சங்கீதம் 133.1. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் அது. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூணாம் ஒற்றுமையை பத்தி என்ன சொல்லுது, அதோட நடைமுறை அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது பாருங்கள். இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? நிச்சயமா. கர்த்தரை போல நாமளும் சமாதானம் பண்றவங்களா இருக்கணும்னு இது சொல்லுது, அது புரியுது. ஆனா நடைமுறையில இந்த ஒற்றுமையை எப்படி அடையிறது, அதுதானே இப்போ கேள்வி. அங்கதான் இந்த மூலம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. ஒற்றுமைங்கிறது சும்மா என்ன சொல்றது, அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஆவியோட துணையோடையும் அப்புறம் சமாதானத்தின் கட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அதனாலயும் வருதுன்னு சொல்லுது. சமாதானத்தின் கட்டு அப்படின்னா அது சமாதானத்தை நாமளே விரும்பி அதை காத்துக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றது, ஒரு பிணைப்பு மாதிரி. அதை விட முக்கியமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு சண்டை போடுற குணம் இருக்கே. ஆமா, எல்லார்கிட்டயும் இருக்கும். அதை என்ன பண்றதுன்னு ஒரு யோசனை சொல்லுது. அதை அடக்க சொல்லல, வேற வழியில திருப்ப சொல்லுது. ஓ அப்படியா? இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது அந்த சண்டை போடுற சக்திய நம்ம சகோதரங்க மேல காட்டாம ஆமா உண்மையான எதிரி பக்கம் திருப்பணும்னு சொல்லுதா? அதேதான். அந்த உண்மையான எதிரி யாருன்னா பாவம். பாவம்னா முக்கியமா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த வீழ்ந்து போன மாம்சத்தோட கிரியைகள். அதாவது நம்ம சுயநலம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட பலவீனங்கள்னு சொல்லலாம். சரி சரி, புரியுது. அப்போ அந்த போராட்டமே பெரிய வலையா இருக்குமே. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த மூலம் அதான் சொல்ல வருது. நமது சண்டை போடுற அந்த இயல்புக்கு சரியான வேலை கொடுக்கணும். அந்த வேலை என்னன்னா, நமக்குள் இருக்கிற அந்த பாவ சுபாவத்தோட போராடுறது, வெளியில இருக்கிற பாவத்தை எதிர்க்கிறது. இப்படி செஞ்சா மத்தவங்களோட சண்டை போட நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காதுங்குது. ஓஹோ. அதே நேரம் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், அன்பு, உதவி செய்யற மனப்பான்மை, இதையெல்லாம் வச்சு ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும், கட்டி எழுப்பணும். குறிப்பா விசுவாச குடும்பத்தினருக்கு நன்மை செய்யணும்னு இது சொல்லுது. இதுதான் அந்த சங்கீதத்துல சொல்ற இன்பத்துக்கு வழிவகுக்கும். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒற்றுமைங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல, அது ஒரு செயல்பாடு. நம்ம கோபம், போட்டி மனப்பான்மை, இதையெல்லாம் சரியான எதிரி மேல திருப்பி ஆமா நம்ம நல்ல சக்தியை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் பயன்படுத்தணும். இதுக்கு ஒரு பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படும் போல இருக்கே. நிச்சயமா. அந்த மனநிலை மாற்றத்துக்கு தான் முன்ன சொன்ன மாதிரி ஆவியோட உதவியும் அந்த சமாதானத்தை காத்துக்க நாம தொடர்ந்து முயற்சி பண்றதும் சமாதானத்தின் கட்டு தேவைன்னு இந்த மூலம் காட்டுது. சும்மா உணர்ச்சிகளை அடக்கிறதில்ல, அதை சரியா வழி நடத்துறது தான் முக்கியம். இது ஒரு தொடர் முயற்சி தான். ஆக மொத்தத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, உண்மையான சந்தோஷமான ஒற்றுமை வேணும்னா முதல்ல நம்ம உள்மன போராட்டங்கள்ல ஜெயிக்கணும். அப்புறம் அந்த ஆற்றலை ஆக்கப்பூர்வமா மத்தவங்களுக்கு, குறிப்பா விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்ய பயன்படுத்தணும். ஆமா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மத்தவங்களோட சண்டை சச்சரவுல நீங்க செலவிடுற அதே சக்திய உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சரி செய்யவோ அல்லது நீங்க சமூகத்துல பாக்குற ஒரு அநியாயத்தை எதிர்க்கவோ திருப்பினா அது உங்க உறவுகளை எப்படி மாத்தும், உங்க சமூகத்தை எப்படி மாத்தும்?
நல்ல கேள்வி. இந்த மூலத்தோட அடிப்படையில அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கடைசியா இன்னொரு சிந்தனை. நீங்க சொன்னீங்க இல்லையா, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும்னு இந்த மூலம் சொல்லுதுன்னு. ஆமா, ரீபிரிண்ட் 3246ல அப்படி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட குழுக்குள்ள நல்லது செய்ய முன்னுரிமை கொடுக்கறது, அது எப்படி பரந்த சமூக ஒற்றுமைங்கிற பெரிய விஷயத்தோட பொருந்தது, இல்ல அதுக்கு எதிரா இருக்கா? இதுவும் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த ஆழமான பார்வை இதோட முடியுது. மீண்டும் சந்திப்போம்.